ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 14/3/2026 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 30ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம் அதாவது கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை, மேல் நோக்கு நாள், காரடையான் நோன்பு. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:45 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். கும்பலக்னம் இருப்பு 9 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 6:23 மணிக்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று காலை 7:22 மணி வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:17 மணி வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம். நாமயோகம் இன்று காலை 9:55 மணி வரை வரியான், அதன் பின்பு பரிகம். கரணம் இன்று காலை 7:22 மணி வரை பத்திரை, அதன் பின்பு இரவு 7:52 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 2:17 மணி வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிஷம். இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, தனுசு மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் சூரியன், புதன், ராகு, மீன ராசியில் சுக்கிரன் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் செவிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி நவகிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய் வித்மிகே கட்கஹஸ்தாய் தீமிகை தன்னோ மந்த பிரச்சோத்யாத் அப்படின்னு ஒரு 27 தடவை சொல்லிவிட்டு எழுதீபம் போட்டு வாங்கோ. அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி காரடையா நோன்பு எடுத்துக்க வேண்டிய நேரம் என்னென்னா இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. அந்த நேரத்தில் தான் இந்த காரடையா நோன்பு எடுத்துக்கணும். இந்த காரடையா நோன்பு எதுக்காக விசேஷம் அப்படின்னா, சத்யவான் சாவித்திரி கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீள். இந்த சாவித்திரி அவரோட கணவன் சத்யவானோட உயிரை இது பண்ணுறதுக்காக யமதர்மராஜாட்ட போராடி அவரோட உயிரை மீட்டு எடுத்துன்னு வந்தான்னு ஒரு கதை இருக்குது. அதனால் எல்லோரும் இந்த காரடையா நோன்பை எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அதேமாரி இன்றைக்கி சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள். ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப அற்புதம். சரியா? ரொம்ப விசேஷங்க. இந்த ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுறதுனாலே உங்களோட மனசில் இருக்கிற கவலைகள்லாம் போய் தைரியம் அதிகமாக இருக்கும். அன்பான மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். அதாவது காலையில் மன நிம்மதியும் பிற்பகலுக்கு மேல் பொறுப்பும் நிறைந்த நாள்.
சந்திர பகவான் உங்களது பாக்யஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் அவர் அப்படியே ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். சரி, இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பொறுமையாக வேலை செய்யுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைக்கி, சரியா? ஏன்னா மனசு கொஞ்சம் அப்படி இப்படி டைலமாவில் இருக்கிறதுனால வாகன பயணங்களில் ரொம்ப கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. மற்றபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு ஒரு நல்ல நியூஸ் ஒன்று அற்புதமாக கிடைக்கும். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சலசலப்பும் பிற்பகலுக்கு மேல் மன நிம்மதியும் கிடைக்கும் நாள். ஏன்னா இன்றைக்கும் சந்திரபகவான் உங்கள் அஷ்டமராசியில் தான் இருக்கார். அதில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஆனால் பிற்பகலுக்கு மேல் அவர் அப்படியே ராசி மாறி உங்களோட பாக்யஸ்தானம்ங்கிற 9ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். ஓரளவுக்கு மனசில் நிம்மதி இருக்கும். நீங்கள் காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, புரியுதா? அதேமாரி இன்றைக்கி உத்தியோகத்தில் கவனமாக இருங்க, தொழில் வியாபாரத்தில் நிதானமாக இருங்க. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு பிஸ்கட் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் கலகலப்பும் பிற்பகலுக்கு மேல் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட கலத்திர பாவம் அப்படிங்கிற 7ஆம் பாவத்தில் இருக்கார். நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க. அதே சமயம் பிற்பகலுக்கு மேல் அப்படியே ராசி மாதிரி உங்களோட அஷ்டம ராசிக்கு வந்துடுறார். கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், கவனமாக இருங்கோ, சரியா? ஏன்னா சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சுடுறது, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இன்றைக்கி காலையிலேருந்து பிற்பகலுக்குள்ளே நல்ல ஒரு சந்தோஷமான செய்தியெல்லாம் கிடைக்கும். இன்றைக்கி இந்த வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள்லாம் ஏதாவது ஒரு விஷயம்னா காலையிலே கரெக்ட் பண்ணிக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆஃபர் கேட்கணும், இல்லை ஏதாவது ஒரு லோனு, இல்லை அட்வான்ஸு, இல்லைன்னா ஏதோ ஒன்று கேட்கணும் அப்படின்னா பெர்மிஷன் கூட வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் கொஞ்சம் காலையிலே கட்டுறது நல்லது. அதான் அதுக்காக வந்த உடனே கட்டுறாதீங்க, அது வேறு டென்ஷன் ஆகும், சரியா? அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கேட்குறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான கடகராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் ஆற்றலும் பிற்பகலுக்கு மேல் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பகிர்வன ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் பாவத்தில் தான் இருக்கார். கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும், இருந்தாலும் ஆற்றலும் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் பிற்பகலுக்கு மேல் அந்த சந்திர பகவான் அப்படியே உங்கள் ராசிநாதன் எங்கே வர்றாருன்னா உங்களோட கலத்திர பாவம் அப்படிங்கிற 7ஆம் பாவத்துக்கு வந்துடுவார். அற்புதம். நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி. இந்த வாகன பயணங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி பேசுகிற வார்த்தைகளையும் கொஞ்சம் ஒரு கலோக்கியலாக, அதாவது சாதாரணமாக பேசுகிறது நல்லது. ஏன்னா சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இருந்தாலும் கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான சிம்மராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் குழப்பமும் பிற்பகலுக்கு மேல் ஆற்றலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல தான் இருக்கார். பிற்பகலுக்கு மேல் அப்படியே ராசி மாதிரி உங்களோட 6ஆம் பாவம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். பகைரோன ரோகம் அற்புதம். இன்றைக்கி இருந்தாலும் இன்றைக்கி காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லா விஷயத்துலேயும். அதேமாரி இந்த தொழில் வியாபாரம், உத்தியோகம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி நீங்கள் எடுக்கிற காரியங்களை நீங்கள் ரொம்ப சிறப்பாக அமையும். வாகன பயணங்கள் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான மடர் நீளம். வணங்க வேண்டியது துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான
கன்னி ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் உற்சாகமும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபாவன் உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற கேந்திரபாவம் 4ஆம் இடத்துல இருக்கார். அப்படியே பிற்பகலுக்கு மேலே அவர் அப்படியே பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். ஆனாலும் இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்குங்க. ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும். இன்றைக்கி சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணுங்கிற நினச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு கிடச்சிடும், ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெடி ஆகிடுவீங்க. அதேமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே சரி பண்ணிக்கிறது நல்லதுங்க. வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான தகவல் அற்புதமாக கிடைக்கும். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் சரபேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் தைரியமும் பிற்பகலுக்கு மேல் உற்சாகமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபான் உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் பாவத்தில் இருக்கார். மனசில் தைரியம் அதிகமாக இருக்கும், எடுக்கிற காரியங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். பிற்பகலுக்கு மேல் இதே சந்திரபான் உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். நல்ல அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் நினச்சபடியே நடக்கும். உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, கூட்டாளிகள்கிட்ட ஒப்படைச்ச பொறுப்பெல்லாம் நீங்களே திருப்பி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அதேமாரி இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும். இன்றைக்கி இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு அற்புதமான ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப உற்சாகமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் தனபரவும் மாலையில் மன மகிழ்ச்சியும் நிறைந்த நாள். இன்றைக்கி சந்திரபகவான் உங்களோட தன வாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் பாவத்தில் இருக்கார். பிற்பகலுக்கு மேலே அப்படியே ராசி மாதிரி உங்களோட சகாயஸ்தானம்ங்கிற 3ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். அதி அற்புதம். இன்றைக்கி ஒரு வருமானம் கண்டிப்பாக வந்து சேரும். நீங்கள் அழகாக ஒர்க் பண்ணுங்கள், அறிவாக ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்தவித தடங்களும் இல்லாமல் ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதேமாரி எப்போவோ கொடுத்த கடன் கூட இன்றைக்கி திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களே நினச்சி பார்க்க மாட்டீங்க, அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் அருமையான லாபம் எல்லாம் கிடைக்கும். மற்றபடி இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு ஒரு சந்தோஷமான தகவல் காத்திருக்கிறது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதுவோம் எம்பெருமான் விநாயகப் பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான தனுசு ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் அலைச்சலும் பிற்பகலுக்கு மேல் தனபரவும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட ஜென்மராசியில் இருக்கார். இருந்தால் கூட கவலைப்பட வேண்டாம். ஏற்கனவே 2 நாளாக அதான் நான் சொன்னேன். அண்ணன் நீங்கள் தான் கேட்கல, சரியாக கவனிச்சிருந்தீங்களா நல்லாயிருக்கும். மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் டேன்னு சொல்லலாம். ஏன்னா குருவும் உங்கள் ராசிநாதன் குருவும் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். 7ஆம் பாவத்தில் இருந்துட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கார். நல்ல ஒரு சந்தோஷம். அதே சமயம் இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டி வரும். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. அன்பான மகர ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் செலவும் பிற்பகலுக்கு மேல் மனதில் ஒருவித குழப்பமும் தோன்றி மறையும் நாள். இன்றைக்கி சந்திரபகவான் உங்களோட அயனசயன போகஸ்தானம் அப்படியே 12ஆம் பாவத்தில் இருக்கார். பிற்பகலுக்கு மேல் அப்படியே ராசி மாதிரி உங்களோட ஜென்மராசிக்கு வந்துடுறார். ஜென்மராசிக்கு வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் மனசில் கொஞ்சம் கிளேசம் இருக்கும். இருக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி இன்றைக்கி ஒரு பொருள் வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஏதாவது குடும்பத்தாருக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவான முடிவை எடுப்பீர்கள். அதேமாரி இன்றைக்கி இந்த இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் சில பாக்கியம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு பயணங்கள் இருக்குங்க. தொழில் வியாபாரமும் ரொம்ப நல்லபடியாக இருக்கும்.
சிறுதூர பயணங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமான ஒளி தோன்றக்கூடும். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் வரவும் பிற்பகலுக்கு மேல் செலவும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் பாவத்தில் குருவோட பார்வை வாங்கின்னு இருக்கார். கண்டிப்பாக ஒரு வரவு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ராசி மாதிரி பிற்பகலுக்கு மேல் இந்த சந்திரபகவான் உங்களோட அயன சேன போகஸ்தானம் அப்படியே 12ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். இடது கை அரிக்கிறதா, ஏன்னா செலவு கண்டிப்பாக இருக்குங்க. நல்லபடியான ஒரு செலவு, அதை நல்லபடியாக எடுத்துக்கணும். புரியுறதா? இன்றைக்கி உத்தியோகத்தில் இடமாற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சில பேருக்கு சொத்து சுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அதேமாரி இந்த கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது மங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான மீன ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பொறுப்பும் பிற்பகலுக்கு மேல் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் பாவத்தில் இருக்கார். கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும், வேலைபளு அதிகரிக்கும் உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்துலலாம். ஆனால் இந்த சந்திரபகவான் அடுத்தபடியாக பிற்பகலுக்கு மேல் உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். நல்ல ஒரு முன்னேற்றம். அதேமாரி இன்றைக்கி காலையிலேருந்து கொஞ்சம் எந்த அளவுக்கு வேலை செஞ்சாலோ அந்த வேலைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடியும். அதேமாரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான வேலை அடடா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களோட அறிவாற்றல் மூலமாக சுலபமாக அதை செய்து முடிப்பீர்கள். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம். அரசியல்வாதிகள் கேட்கவே வேண்டாம், இன்றைக்கி ரொம்ப சக்கப்போடு போடுவாங்க. அதேமாரி தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவார்கள். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3.